நீங்க வங்கிகள்ல தங்கம் அப்புறம் பணத்தெல்லாம் லாக்கர்ல வச்சு ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா மருத்துவமனைகள்ல சில குறிப்பிட்ட மருந்துகளுக்கு அதை விட அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, கண்டிப்பா. இது பலருக்கும் ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா, சாதாரணமாக எல்லா மருந்துகளையும் ஒரு அலமாரியில அடுக்கி வைக்கிற மாதிரி விஷயம் கிடையாது இது. கரெக்ட். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல நாம பார்க்க போறது இந்த டபுள் லாக்கர் சிஸ்டம் பத்தி தான். அதாவது ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் மையங்கள்ல NQAS தரநிலைகளின்படி இது எப்படி செயல்படுது அப்படிங்கறத நம்ம விரிவாக பார்க்க போறோம். ம். சரியா சொன்னீங்க. இந்த NQAS தரநிலைகள்ல குறிப்பா ஸ்டாண்டர்ட் D2 அப்படிங்கிறது மருந்து சேமிப்பு பத்தி ரொம்ப தெளிவான விதிமுறைகளை சொல்லுது. அதுவும் இந்த நர்கோட்டிக் அப்புறம் சைக்கோட்ராபிக் அப்படின்னு சொல்லப்படுற போதை மற்றும் மனநல மருந்துகளுக்கு டபுள் லாக்கர் சிஸ்டம் கட்டாயம் இருக்கணும். இந்த டபுள் லாக்கர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உடனே சினிமாக்கள்ல வர ஒரு காட்சி தான் ஞாபகம் வருது. அதாவது இந்த அணு ஆயுதங்களை ஏவ 2 தளபதிகள் தனித்தனி சாவிகளை பயன்படுத்துவாங்களே, அது மாதிரி வருமா? ஆமா, அதேதான். அந்த ஒப்பீடு இங்க ரொம்ப சரியா பொருந்தும். நார்கோட்டிக் சட்ட விதிகளின்படி பாத்தீங்கன்னா 2 பூட்டுகள் இருக்கணும், அதே மாதிரி 2 சாவிகள் இருக்கணும். ஓஹோ, 2 சாவி 2 பூட்டு. ஆமா, அதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த 2 சாவியும் ஒரே ஆள்கிட்ட இருக்கக்கூடாது. 2 வெவ்வேறு நபர்கள் கிட்ட, அதாவது ஒரு சீனியர் நர்ஸ் அப்புறம் பார்மசிஸ்ட் அல்லது மருத்துவ அதிகாரி கிட்ட. அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அப்படியா? அப்போ ஒரு தனிநபர் தன்னிச்சையா அந்த மருந்துகளை எடுத்து தப்பா பயன்படுத்திடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. கண்டிப்பா. ஒரு சின்ன துளி மருந்து கூட கள்ளச்சந்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்கறாங்க. ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன நடைமுறை சிக்கல் இருக்கிற மாதிரி தோணுது. இப்போ ஒரு அவசர சிகிச்சை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல 2 சாவியையும் 2 பேரையும் தேடிட்டு இருக்கிறது நேர விரயம் இல்லையா? நோயாளியோட உயிர் தானே நமக்கு முதல் முன்னுரிமையா இருக்கணும். ரொம்ப நியாயமான கேள்வி இது. ஆனா அவசர காலங்கள்ல எந்த தாமதமும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஷிஃப்ட் மாறும்போது ரொம்ப துல்லியமான ஒரு சாவி பரிமாற்றம் நடக்கும். ஓ, அதாவது ஷிஃப்ட் ஹேண்ட் ஓவர் பண்றப்பவே இதையும் செஞ்சிடுவாங்களா? ஆமா, கரெக்ட். ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் யாரு அந்த சாவிகளுக்கு பொறுத்து அப்படிங்கறத முன்னாடியே முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஒரு பிரத்யேக பதிவேட்டுல கையெழுத்து வாங்கிடுவாங்க. அதனால சாவிகள் எப்பவுமே அந்த பொறுப்பாளர்கிட்ட தான் இருக்கும். அவசரத்துல தேட வேண்டிய நிலைமை வராது. ஓகே, இப்போ எனக்கு தெளிவா புரியுது. சரி, இப்போ சாவிய பயன்படுத்தி மருந்தை எடுத்துட்டாங்க. ஒரு நோயாளிக்கு மருந்து கொடுத்தாச்சு, வேலை முடிஞ்சது அப்படின்னு விட்டுட முடியுமா? அதுக்கப்புறமும் ஏதாவது கண்காணிப்பு தொடருமா? அங்கதான் விஷயமே இருக்கு. மருந்த நோயாளிக்கு செலுத்தின உடனே வேலை முடிஞ்சிடுறது இல்ல. நோயாளிக்கு மருந்து கொடுத்ததும் நர்ஸ் அதை நார்கோட்டிக் ரெஜிஸ்டர்ல கட்டாயமா பதிவு செய்யணும். என்னென்ன தகவல்கள் அதுல பதிவு செய்வாங்க? நோயாளியோட பேரு, தேதி, நேரம், அப்புறம் எவ்வளோ மருந்து கொடுத்தாங்கன்னு எல்லாமே ரொம்ப துல்லியமா எழுதணும். இதையெல்லாம் விட முக்கியமான ஒன்னு இருக்கு. என்னது அது? அந்த பயன்படுத்தப்பட்ட காலி குப்பிகள், அதாவது ஆம்பியூல்ஸ் அல்லது காலி அட்டைகளை திரும்ப பார்மசில ஒப்படைக்கணும். அதை ஒப்படைச்சா மட்டும்தான் அடுத்த முறை அவங்களுக்கு அந்த மருந்து ஸ்டாக்ல இருந்து திரும்ப வழங்கப்படும். நிஜமாவா? ஒரு காலி அட்டையை கூட சாதாரணமா குப்பையில வீசக்கூடாதா? இது ஒரு செயின் மாதிரி செயல்படுது, அப்படிதானே? ஆமா, 100க்கு 100 உண்மை. இதை ஒரு பெரிய படத்தோட இணைச்சு பார்த்தீங்கன்னா, மருந்து உள்ள வரதுலேருந்து அது நோயாளியோட உடலுக்குள் செல்வது வரை ஒவ்வொரு கட்டத்திலும் ஆவணப்படுத்தப்படுது. காலாவதியான போதை மருந்துகளை அளிக்கும் போது கூட யாராவது ஒரு சாட்சி கூடவே இருக்கணும். ஓ, ஒரு விட்னஸ் இருக்கணும். ஆமாங்க, அவங்க முன்னிலையில தான் அந்த மருந்துகள் ஆவணப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான முறையில அளிக்கப்படணும். இதுக்காகவே ரசீது மற்றும் திரும்ப ஒப்படைக்கும் பதிவேடுகள் எல்லாம் ரொம்ப துல்லியமா பராமரிக்கப்படுது. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு அடிமட்ட கிராமப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல கூட, அதாவது இந்த AAM மையங்கள்லயே பயன்படுத்தப்பட்ட காலி மருந்து குப்பிகளுக்கு இவ்வளவு கடுமையான கண்காணிப்பும் மனித பொறுப்புணர்வும் இருக்கு அப்படிங்கிறது நம்ம மருத்துவ கட்டமைப்போட பலத்தை காட்டுது. கண்டிப்பா. இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கறனால தான் மருந்துகள் தவறாக பயன்படுத்தப்படுறது ரொம்பவே குறையுது. ஆனா மனிதர்கள் அப்படின்னு வரும்போது சாவிய தொலைக்கிறதோ அல்லது அவசரத்துல பதிவு செய்ய மறுக்கிறதோ மாதிரியான சின்ன சின்ன மனித பிழைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமா, அது நடக்க வாய்ப்பு இருக்குதா.
அதனால தான் நாம அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்கணும். இப்போ ஒரு சாதாரண சாவி மற்றும் பதிவேடு முறைக்கே இவ்வளவு துல்லியமான கண்காணிப்பு இருக்கும்போது எதிர்காலத்துல சென்சார் பொருத்தப்பட்ட மின்னணு ஸ்மார்ட் லாக்கர்கள் மற்றும் பயோமெட்ரிக் தொழில்நுட்பம் நம்ம மருத்துவமனைகள்ல வந்தா எப்படி இருக்கும்னு நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆமா, அது ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். கரெக்ட். கைரேகை அல்லது கருவிழி பதிவு இருந்தா மட்டுமே லாக்கர் திறக்கும் அப்படின்னா சாவிய தொலைக்கும் பயமே இருக்காது. அந்த தொழில்நுட்பம் முழுமையா பயன்பாட்டுக்கு வரும்போது வங்கி லாக்கர்களை விட மருத்துவமனை லாக்கர்கள் பல மடங்கு பாதுகாப்பானதா மாறிடும் இல்லையா? இத பத்தி நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம்.